தன் உணவான மீன்களை கூட உண்ணாமல் சிவனையே வணங்கி வரம் பெற்ற பறவை எது தெரியுமா? முற்பிறவி பயனால் ஒரு நாரை முனிவர்கள் வாழ்ந்த தடாக கரையில் வாழ்ந்து வந்தது. மற்ற பறவைகளைப் போல மீன்களை கொன்று தின்னாமல் சிவ சிந்தனையோடு அது வாழ்ந்து வந்தது. ஒருமுறை கடும் வறட்சியால் நீர்நிலைகள் வற்றின. அப்போது அந்த நாரை சிவனின் அருள் வேண்டி மதுரையில் உள்ள பொற்றாமரை குளத்திற்கு வந்து சேர்ந்தது. பொற்றாமரை குளத்திற்கு வந்த நாரை அங்கே தங்கி சொக்கநாதரை வழிபடத் தொடங்கியது. ஆனால் அந்த குளத்தில் ஏராளமான மீன்கள் துள்ளி குதித்தன. இயல்பாகவே நாரைக்கு மீன்கள் தான் உணவு என்றாலும் சிவபெருமானின் புனிதமான குளத்தில் வாழும் மீன்களை கொன்று தின்பது பெரும் பாவம் என்று கருதிய நாரை பசியை பொறுத்து கொண்டு மீன்களை தீண்டாமல் சிவனை மட்டுமே தியானித்தது. அதன் பக்தியை கண்டு மகிழ்ந்த சொக்கநாதர் முன்னே தோன்றினார். நாரைக்கு வேண்டிய வரத்தை கேட்குமாறு கூறினார். நாரை இறைவனை வணங்கி தனக்கு இந்த பிறவியிலேயே முக்தி அளிக்க வேண்டும் என்றும், புனிதமான பொற்றாமரை குளத்தில் மீன்கள் இருந்தால் என்னை போன்ற பறவைகளுக்கு அவற்றை உண்ண வேண்டும் என்ற ஆசை வரலாம். எனவே இந்த குளத்தில் இனிமேல் மீன்களோ தவளைகளோ அல்லது பிற நீர்வாழ் உயிரினங்களோ இல்லாதிருக்க வேண்டும் என்று வரம் கேட்டது. சிவபெருமானும் அவ்வாறே அருளி நாரைக்கு முக்தி அளித்தார். அன்று முதல் இன்று வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பொற்றாமரை குளத்தில் மீன்களோ தவளைகளோ பிறப்பதில்லை என்ற ஐதீகம் தொடர்கிறது.